எதனால இந்த அளவுக்கான கூட்டம் அவருடைய இறப்புக்கு கூடுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தொடங்கி எதிர்க்கட்சி தலைவரா வரைக்கும் உருவான இந்த விஜயகாந்த் அவர்கள் எப்படி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில சறுக்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னெல்லாம் நம்ம தேடும் பொழுது, அவரை மக்கள்கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு அவரை கோபப்படுத்துவாங்க. தேமுதிகவுடைய தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் நேற்று உடல்நலக் குறைவால மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த மரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி, இதை தாண்டி ஒரு நல்ல மனிதரா மக்கள்கிட்ட இருந்தங்காட்டி தான் அவருடைய இந்த இறுதி ஊர்வலத்திலையும் பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத கூட்டத்தை இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அரசியல் செல்வாக்கு இப்ப அவருக்கு குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல, எப்படி இத்தனை மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறாரு? எதனால இந்த அளவுக்கான கூட்டம் அவருடைய இறப்புக்கு கூடுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் செஞ்சுட்டு வந்த நல்ல காரியங்கள் தான் மக்கள் மனசுல அவர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஆளுமை மிக்க நபர், அது மட்டும் இல்லாம உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் படைச்சவர். இது எல்லாமே தான் அவருடைய இறப்புக்கு வரக்கூடிய கூட்டம் உணர்த்துது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு நடிகர், ஒரு நடிகர் சங்கத்துடைய தலைவர், ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவர். இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தொடங்கி எதிர்க்கட்சி தலைவரா வரைக்கும் உருவான இந்த விஜயகாந்த் அவர்கள் எப்படி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில சறுக்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னெல்லாம் நம்ம தேடும் பொழுது, ஒண்ணு அவருடைய உடல்நிலை காரணமா இருந்தாலும், அதற்கு மேல இன்னொரு முக்கியமா காரணமா இருக்கிறது யாருன்னா, யாருமே இல்ல, ஊடகங்கள் தான். அவர் நீங்களே பாருங்க, இந்த 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகுறாரு. அவர் ஆனதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள ஏதாவது ஒரு சின்ன தப்பாயிட்டாலே, அத ஊதி பெருசாக்குனதெல்லாம் யாருன்னா, இந்த ஊடகங்கள் தான். எந்த இடத்துல நல்ல மனசு இருக்குதோ, அந்த இடத்துல கோபம் இருக்கும். அதாவது நம்ம சொல்லுவோம், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தனக்குள்ள எந்த ஒரு குப்பையுமே வச்சுக்காத விஜயகாந்த் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த நிருபர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இது எல்லா ஊடகத்தையும் நம்ம சொல்லல. செலக்டடா சில ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரை மக்கள்கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு அவரை கோபப்படுத்துவாங்க. அப்படி தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவரை கோபப்படுத்தும் பொழுது, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற அடிப்படையில அவர் கோபத்துல கொடுக்கக்கூடிய அந்த பேட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ரிப்பீட்டடாவே பரப்பிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய கோபத்தால மெய் மறந்து ஏதாவது பேசிட்டாருன்னா, அதைவே பிடிச்சு பிடிச்சு தொடர்ந்து இவங்க சமூக ஊடகங்கள்ல பரப்புறத நம்ம பார்த்துருக்குறோம். இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் பண்ணல, நிறைய யூடியூப் சேனலும் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாம இவரை சம்மந்தப்படுத்தி எத்தனை மீம்ஸ் வந்திருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நல்ல மனிதர், ஒரு தரமான அரசியல்வாதியா இருக்கிறவரு, அவருடைய வாழ்க்கையில அரசியல் சார்ந்து ஏதாவது தவறு பண்ணியிருந்தா, அதை நீங்க தொடர்ந்து ஒரு செய்தியா எடுத்து போட்டிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஊடகவாதிகளா இருந்திருப்பீங்க. நீங்க ஒரு நல்ல மீம்ஸ் கிரியேட்டரா இருந்திருப்பீங்க. அவர் செய்யாத அவருடைய அந்த நல்ல எதார்த்தமான ஒரு பேச்சுல, அவர் ஆவேசப்பட்டு பேசக்கூடிய அந்த பேச்சுல, ஏதாவது சின்ன குறை இருந்ததுன்னா, அதை நீங்க மீம்ஸா எடுத்து போட்டு, மக்கள்கிட்ட அவரை தவறா ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு நமக்கு நல்லா சொல்லுது. நீங்க முதல்ல உங்களுக்கு ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கு அரசியல்னா என்ன அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு தான் ஒரு அரசியல் தலைவரையே நீங்க சந்திக்க போகணும். அரசியல்ல எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது, எந்த மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்கணும்னே இப்ப இருக்கக்கூடிய ஊடகவாதிகளுக்கு தெரியல அப்படின்ட்டு தான் நான் தெரிஞ்சுக்க முடியுது. ஏதோ நம்ம அவரை நம்மளுடைய கேள்வியில அவரை மடக்கிடணும். நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவர் கோபப்படணும், இல்லாட்டி தடுமாறணும். இந்த அடிப்படையில ஊடகவாதிகள் கேள்வி கேட்கறத இப்ப நிறைய பார்க்க முடியுது. யாராவது ஒரு புதிய கொள்கையோட வந்துட்டாங்கன்னா போதும், இவனுக்கு என்ன அந்த கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வி கேட்டால் அவன் கோவப்படுவான், அந்த கேள்வி கேட்டால் அவன் தப்பாக பதில் சொல்லுவான். இதை வச்சு நம்ம சேனலில் எந்த சேனலில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த சேனல்கிட்ட இந்த காணொலியை நாம தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. செய்யலை அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்குமே தகுதி இல்லை. பணத்துக்காகவும் தன்னுடைய பேர் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியில் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகலாம்
நிறைய பேர் இதை செய்கிறாங்க. இதுதான் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்தது அப்படிங்கிறத அவருடைய அந்த காலகட்டத்தில் அவர் எந்த அளவுக்கு தவறாக மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் ஆனார் அப்படின்னுலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவருக்குடைய அந்த உடல்நல கோளாறும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தன்னை மெய் மறந்து கோபப்படுறதுக்கும் காரணமாக இருந்திருக்குது. அவருடைய உடல் நலத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். உடல்நலம் சரியில்லாதவர்கிட்ட சில நேரங்களில் தான் சாப்பிடக்கூடிய மருந்து தவறாக ஒத்துழைக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு கோபம் வந்திருக்கலாம். அந்த கோபத்தை அவர்னால வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அதை பேசியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவருடைய மாண்பில்லை அப்படின்னால சொல்லிட முடியாது. அரசியல் தலைவர் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காம மக்களுக்கு தேவையான நலனை செஞ்சா போதும். அவர் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னா யாரை பேசுறாரு? நீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் வந்து 1000 கோடி 500 கோடி இத்தனையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறான். அவங்களையெல்லாம் நம்ம வந்து எதையுமே வந்து நினைக்கிறதில்ல. அவங்ககிட்ட போய் ஏடா கூடமான கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே தயக்கம். ஏன்னா பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜென்ட்டாக தான் வந்துட்டு ஊடகவாதிகள்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த ஊடகவாதிகள் அப்படிங்கிற பேரில் சில கட்சிகள் சார்ந்து மட்டும் இயங்குறாங்கல்ல, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு வந்துட்டு தாங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருந்துட்டு செயல்படணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களாம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்து இயங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சி சார்ந்து தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அதில் எதுவுமே தப்பே இல்லை. ஆனால் நாங்கள் நடுநிலைவாதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல கொள்கையோடு வந்து முன்னாடி வந்து நின்று பேசும்பொழுது தன் மேலே எந்த ஒரு கரை படிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுடைய நலனில் கவனம் செலுத்திட்டு இருக்கும் பொழுது அவங்க மேலே நீங்கள் வந்து கரையை வீசணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்குறத அவங்களுக்கு கண்டிப்பாக கோபத்தை தான் உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காமையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மீம்ஸ் கிரியேட்டர் ஊடகவாதிகள் எல்லாம் இனிமேலாவது நல்லா பாருங்கள். இந்த விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே காட்டல. இப்போ மாமனிதர் வந்து காலமானார், மக்களுக்கு நல்ல செய்யக்கூடியவர் வந்து காலமானார் இப்படின்ட்டு இப்போ வந்து போட்டி ஏன்னா உங்களுக்கு தேவை பார்வையாளர்கள் வந்து அதிகமாக வரணும். அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான காணொலிகள் போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான வியூவர்ஸையும் அதில் வரக்கூடிய வருமானத்தையும் நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு வந்து நினைக்கிறீங்களே தவிர்த்து உண்மையாலுமே வந்துட்டு அவர் சம்மந்தப்பட்டமான பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையாலுமே நீங்களே போய் உங்களுடைய சேனலுக்கு கொடுத்தாலும் அவங்க போடுவாங்களா அப்படின்னால தெரியல. ஏன்னா சில ஊடக நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்பொழுது நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருவோம், எங்கள் சேனல் வந்து செலக்ட் பண்ணி தான் போடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சேனலுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது வந்து ஊடகவாதிகளுடைய பொறுப்பு மட்டும் இல்லை. அடுத்தது பாருங்கள், அடுத்த இடம் மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான காணொலிகள் வருது அப்படின்னா இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கூட பார்க்கறதில்ல. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் அவர் ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டார் அப்படின்னா அது அவர் செஞ்சிருக்கிற தப்பு தான் அப்படின்ட்டு நீங்களே உறுதிப்படுத்திக்கிட்டு உங்கள் தொகுதியில் ஒரு சம்பந்தம் இல்லாத மக்கள் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு ஆளை வந்து நீங்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்துடுறீங்க. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ஒரு வருந்தத்தக்க செயல். இதில் வந்து ஊடகவாதிகளோட பங்கு மட்டும் இல்லை, மக்களாகிய நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துடைய பொறுப்புணர்ந்து வந்து நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருக்குதில்ல. நம்மளை வந்து யாரை வந்து சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அவங்க தான் வந்துட்டு இந்த நாட்டுடைய தலைமை பொறுப்பையும் ஏற்று வந்து ஆட்சி நடத்துவாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம சரியில்லாத ஆளுகளை தேர்ந்தெடுத்துட்டோம்னா இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு தமிழ்நாட்டுடைய தலைமையே வந்து மாறி போய் அந்த நாட்டுடைய அரசியலுடைய அந்த செயல்பாடே வந்து மாறிடும். அப்படிதான் வந்து இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்குது. 2 திராவிட கட்சியிலையுமே மாறி மாறி வர்றாங்க. பல கோடிகள் வந்துட்டு ஊழல் செய்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் வந்து நம்ம ஓட்டு போடுறோம். ஏன்னா ஓட்டுக்கு வந்து பணம் தர்றாங்க. அந்த பணம் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறதில்ல. அன்னைக்கு வந்து உங்களுக்கு 500 ரூபா தந்துட்டா அவங்க நல்ல மனுஷன் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் வந்து நம்ம உடனே வந்து சிந்திக்காமல் உங்களுடைய வாக்குகளை போட்டுறீங்க. யாராவது இந்த மாதிரி வந்து விஜயகாந்தை பற்றியோ இல்லாட்டி மற்ற புதுசாக கொள்கைகளை தாங்கிட்டு வரக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றியோ வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டா உடனே நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பிடுறீங்க, எங்களுக்கு எதுவுமே அவங்க செஞ்சதில்லை அப்படின்ட்டு. அரசியல் அதிகாரத்தை பெறாமல் நீங்களே வந்து கண்ணு மூடிட்டு அவர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சதில்லை அப்படின்னலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து இந்த காணொலியில் நான் சொல்ல விருப்பப்படலை. இன்னும் பார்த்தீங்கன்னா அரசியலில் யாராவது வந்து நல்லது செய்யணும்னு வந்தாலும் முதல்ல அவங்கள கவனிங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு
கோபப்படுறாங்க, கோபப்பட்டு பேசிடுறாங்க அப்படின்னா அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்களுக்கும் எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்கும்ல. அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல காட்டுனா அதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு காமராஜரை நம்ம தோக்கடிச்சோம். அதே மாதிரி தான் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களையும் வந்துட்டு அரசியல் களத்திலேயே இல்லாமல் பண்ணினதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாம் செஞ்ச தவறு தான். மக்களாகிய நம்மளுக்கும் வந்து இந்த சமுதாயத்து மேலே ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. இந்த சமுதாயத்தை நல்ல வழியில் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு கடமை வந்து நம்மளுக்கு இருக்குது. அதனால் இனிமேலாவது ஊடகவாதிகளும் பொதுமக்களும் புதிதாக வரக்கூடிய அரசியல்வாதிகள், ஏற்கனவே வந்துட்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உண்மையாலுமே அவங்க மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தில் வந்தாங்கன்னா அவங்கள மதியுங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகளை வந்துட்டு நீங்கள் கண்டறிஞ்சு அதை ஒரு மீம்ஸ் போட்டு அதில் உங்களுக்கு ஒரு லாபத்தை வந்து நீங்கள் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருமே 100% உண்மையானவங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மீம்ஸ் போடுறவனும் புரிஞ்சுக்கணும், இந்த ஊடகவாதிகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட ஏதாவது ஒரு பெரிய குறை இருந்ததுன்னா அதை பேசுங்க. அரசியல் செயல்பாடுல தப்பா இருக்குதா, கொள்கை தப்பா இருக்குதா, அல்லது வந்துட்டு ஊழல் செஞ்சிருக்கிறானா, இதெல்லாம் வெளிப்படையா பேசுங்க. அதை பேசாம அவங்கவங்க செய்யக்கூடிய அந்த சிறிய தவறுகளை வந்து பெரிதுபடுத்தி அரசியல் களத்திலேயே வந்துட்டு அவங்க காணாம போயிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் செயல்படாதீங்க. உங்களுக்கும் சமுதாய பொறுப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறத இது மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.